இன்றைக்கு செல்லுவோம், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் நிமித்தம் இயேசு கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. இப்பொழுது இந்த போதனையின் 3வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 3வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், why we prosperous in the world. நாம் ஏன் இந்த பூமியில் செழிக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியில் நன்றாயிருக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே செல்வ வாழ்வு வாழ வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே கடன்காரர்களாய் இருக்கக்கூடாது, நாம் ஏன் இந்த பூமியிலே தரித்திரர்களாய் வாழக்கூடாது, நாம் ஏன் இந்த பூமியிலே பாருங்க கஷ்டத்திலையும் பாருங்க அந்த நெருக்கத்திலையும் வாழக்கூடாது, நாம் ஏன் செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும், நாம் ஏன் கடன் கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்கான காரணத்தை, என்பதற்கான பதிலை இந்த 3வது பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதில் ஏற்கனவே 5 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 1, நாம் செழிப்பாய் இருப்பது தேவனுடைய சித்தம். அதுக்காகவே நாம் என்ன செய்யணும், இந்த பூமியில் செழிப்பாக இருக்கணும். 2வதாக, தேவனுடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்துவதற்காக நாம் இந்த பூமியில் என்ன செய்யணும், செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும். 3வதாக என்ன, ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே நமக்கு தருகிறபடினாலே நாம் இந்த பூமியில் என்ன செய்யணும், செல்வ வாழ்வு வாழ வேண்டும். 4வதாக ஒரு காரியத்தை பார்த்தோம். அது என்ன, தரித்திரம் என்கிற சாபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்காக நாம் இந்த பூமியிலே ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 5வதாக ஒரு காரியத்தை பார்த்தோம். அது என்ன, தேவன் நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற அந்த இரத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக, அந்த பிளட் கவனன்ட்டை அவர் நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிற தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியிலே செல்வ வாழ்வு ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு 6வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏன் இந்த பூமியிலே செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே பாருங்கள் ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே வெற்றி உள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும், இதற்கான 6வது காரணத்தை, 6வது பதிலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். இயேசுவின் உள்ளத்தை நாம் திருப்திப்படுத்துவதற்காக நாம் இந்த பூமியிலே செல்வ வாழ்வு வாழ வேண்டும், ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் உள்ளத்தை நாம் திருப்திப்படுத்துவதற்காக, யாருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக, இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை. இன்னைக்கு மனுஷனுக்கு பாருங்க பலவிதமான ஆசைகள் இருக்கிறது. நான் அவங்களுக்காக தான் வாழ்கிறேன், நான் இவங்களுக்காக தான் வாழ்கிறேன், என் பையனுக்காக தான் நான் வாழ்கிறேன், என் பிள்ளைக்காக தான் வாழ்கிறேன். இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறதே யாருக்கு தான், அதனால தான் அது ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது, நல்லா இருக்க மாட்டேங்குது. நம்முடைய வாழ்க்கை ஒரு சரியான நிலையில் என்ன செய்யணும், நிற்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையம் எல்லாம் இருக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையினுடைய மையம், உங்கள் வாழ்க்கையினுடைய அந்த சென்டர் யார் என்பதை நீங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. சில சமயங்களில் வேதனையோடு மக்கள் வாழ்கிறாங்க, வலியோடு வாழ்கிறாங்க, பிரச்சனையோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை மாறவே மாட்டேங்குது, அந்த வியாதி மாறவே மாட்டேங்குது, அந்த தொந்தரவு நீங்கவே மாட்டேங்குது. ஏன்னா இவங்க வாழ்க்கையினுடைய சென்டர் வேற ஏதோ ஒன்று இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கையினுடைய சென்டர் மையம் யார் கிடையாது, இயேசு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இவங்க வாழ்க்கையினுடைய மையம் என்ன தெரியுமா, பணம். எது?
பணம் தான் இவங்க வாழ்க்கையினுடைய மையம். இவங்க வாழ்க்கையினுடைய மையம் எதுனா, ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஏதோ ஒரு அரசியல் தலைவர், ஏதோ ஒரு சினிமா நட்சத்திரம், அவன் தான் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வேதனை, இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ வழிகள். அந்த வாழ்க்கை வந்து நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்குது பாருங்களேன். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியல, ஒரு நிறைவான வாழ்வு வாழ முடியல. எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய மையம் யார்? பணமா, காசா, பொண்ணா, பொருளா, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதனா, அல்லது வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவா, நமக்காய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த இயேசுவா? யார் உங்கள் வாழ்க்கையினுடைய மையம்? வாயில் சொல்லிடுறோம் கேட்ட கேள்விக்கான பதில. ஆனால் உண்மையாகவே அலசி ஆராய்ந்து பாருங்க. எதை மையமாக வச்சு ஓடுறீங்க? எதை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துறீங்க? எதுக்காக உங்கள் பிரயாசம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது? ரவ்வா பகல உங்கள் மைண்டில் யார் இருக்கா? பணமா? அப்படின்னா நிச்சயமாக சொல்லிடலாம், யார் தான் உங்கள் வாழ்க்கையின் மையம்? பணம் தான். ஏன்னா இவங்க மைண்டில் எப்படி இருக்குது? பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். பணம் இருந்தால் இது வரைக்கும் சாதிக்காமல் போனதுக்கு காரணமே தான் அதான். பணம் இருந்தால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம்? முடியாதுங்க. பணம் இருந்தால் சில காரியங்களை சாதிக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது. ஆனால் இயேசு இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். நான் வச்சுக்கோங்க, இயேசு இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். இந்த இயேசுவை மையமாக வச்சா பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும், பொருட்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும், செல்வங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். வாழ்க்கையினுடைய மையம் யாரு? சென்டர் யாரு? ஏதோ ஒரு பொருளா? ரவ்வா பகல் அதான் ஓடிக்கிட்டு இருக்கா மைண்டில். அந்த பொருள், அந்த பொருள், அந்த நகை, அந்த தங்க நகை, அந்த சொத்து, அது, அந்த பணம், அந்த காசு, அது இது, அதான் ஓடிக்கிட்டு இருக்குதா? எது ஓடிக்கிட்டு இருக்குது? இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ எதுக்காக நான் இந்த பூமியில் நல்லா இருக்கணும் அப்படின்னா, யாரோ ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, இயேசுவின் உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த பூமியில் நான் நல்லா இருந்தே ஆகணும். கவனிங்க, ஆழமாய் கவனிங்க. ஏன்பா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற? ஏன்பா ஒரு நல்ல வீடை கட்டணும்னு ஆசைப்படுற? ஏன்பா ஒரு நல்ல வண்டியில் போகணும்னு ஆசைப்படுற? ஏன்னா இயேசுவின் உள்ளத்தை நான் திருப்திப்படுத்த விரும்புகிறேன். அந்த அவங்க மூஞ்சியில் நான் கரியை பூசணும். யார் மூஞ்சியில்? சரி, வண்டி வாங்கிட்டீங்கல்ல, இப்போ கரியை பூசியாச்சுல, அப்போ மண்டையை போட்டு போயிட வேண்டியதான் பேசாட்டில். அதான் லட்சியம். உங்கள் லட்சியம் என்னது? அவன் மூஞ்சியில் எப்படியாவது கரியை பூசிடணும். ஒரு வண்டியை வாங்கி அவன் முன்னால் போய் அந்த ஸ்கூட்டரை நிப்பாட்டி, பற்றியா நான் வாங்கிட்டேன் அப்படின்னு காமிச்சிடணும். அதான உங்கள் சாதனை, அதுதானே உங்கள் லட்சியம். இப்போ வாங்கிட்டீங்களா, இப்போ அடுத்து என்னது? மண்டையை போட்டு எங்கே போயிடணும்? நான் கேட்குறது கரெக்டா தவறா? வாழ்க்கை லட்சியம் என்ன? தரிசனம் என்ன? இயேசுவின் உள்ளத்தை நான் திருப்திப்படுத்த வேண்டும். இயேசுவின் உள்ளத்தை நான் பிரியப்படுத்த வேண்டும். அவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக, அவருடைய உள்ளத்தை நான் பாருங்க, மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் நல்ல வீடை கட்டணும், நான் நல்ல ஒரு வண்டியில் போகணும், நல்ல ஒரு காரில் இருக்கணும், என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து இயேசுவின் உள்ள மகிழ்ச்சி அடைய வேண்டும். இயேசுவின் உள்ள மகிழ்ச்சி அடையணும். அதான் நீங்கள் சரியான ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறது. அப்படி வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இல்லைன்னா எப்பயுமே இப்படி குளறுபடியாக அப்படியே ஒரு மாதிரியா ஒரு இது இல்லாமல் இருக்கும் பாருங்களேன், ஒரு டிஸ்டர்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். என்னடா என்ன ஒரு திருப்தி இருக்காது பாருங்க. ஏன் திருப்தி இல்லைன்னா யார் மையமாக இல்லை, யார் மையமாக இல்லை. அப்போ நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். 24 hours உங்கள் மைண்டில் யார் இருக்கா? 24 hours-ம் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க? 24 hours எதை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? 24 hours-ம் எது உங்கள் மைண்டில் இருக்குது? எதை குறித்து நீங்கள் அடிச்சுக்கிறீங்க? அலசி ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவா, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளா, ஒரு பணமா, காசா, சொத்தா, வண்டியா, காரா, வீடா? நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கையின் மையமாக இருக்கும் பொழுது மற்ற எல்லாமே உங்கள் காலில் விழுகும். அதான் உண்மை, அதான் உண்மை. இந்த சபையில் இதைத்தான் போதிக்கிறோம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை.
ஏசு ஏசு ஏசுன்னு சொல்கிறோம், இயேசுவை மையமாக வைங்கன்னு சொல்கிறோம். இயேசு மையமாக வச்சிங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடிலாம் ஓட வேண்டியது அவசியம் கிடையாது. அப்போ எதுக்காக நான் அந்த பூமியில் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இயேசுவின் உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவின் உள்ளத்தை நீங்க திருப்திப்படுத்துறதுக்காக நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும். ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இந்த வசனத்திலே உங்கள் நிமித்தம் என்கிற வார்த்தையை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். அவருக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆகவில்லை. அவருக்காக அவர் தரித்திராய் ஆக வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. இயேசு யாருக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரராயானார்? இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மித்தம், உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? தரித்திரர் ஆனாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, விஷயம் என்ன? எதுக்காக அவர் தரித்திரராய் ஆகணும் கல்வாரி சிலுவையில? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு. என்னவாய் ஆகும்படிக்கு? தரித்திரராய் ஆகும்படிக்கு இல்ல, ஏழைகளாய் ஆகும்படிக்கு இல்ல, ஒண்ணுமில்லாத ஆட்களாய் நீங்கள் மாறும்படிக்கு அல்ல, ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம், உங்களுக்காக, உங்கள் சார்பாக, உங்களுடைய சப்ஜெக்டாக, உங்களுடைய பதிலாளியாக அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? தரித்திரர் ஆனாரே. அப்ப விஷயம் என்னன்னா, அவரு எனக்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரராய் ஆனார் என்றால், இப்ப அவருக்காக நான் என்னவா இருக்கணும்? இப்ப எத்தனை புரிஞ்சு? இதை புரியாம இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போக வேணாம், இந்த சத்தியம் விளங்கணும். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சாரு? தரித்திரராய் ஆனாரு. இப்ப அவருக்காக நான் என்னவா இருக்கணும்? புரிஞ்சா? எத்தனைக்கு புரிஞ்சு? மறுபடியும் சொல்றேங்க, அவனிங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் எதற்காக தரித்திரரானார்? என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவதற்காக. என் ஏழ்மைத்தனத்தெல்லாம் போக்கி, என்னை தரித்திரத்தெல்லாம் போக்கி, என் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி எனக்கு நல்ல வாழ்வை கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சாரு? எனக்காக தரித்திரராய் ஆனார். எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தரித்திரராய் ஆயிருப்பார் என்றால், இப்ப அவருக்காக நான் என்னவா இருக்கணும்? என்னவா ஆகணும்? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அப்ப இயேசுவின் உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக நாம் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். ஒரு தகப்பனை எடுத்துக்கொள்வோம், ஒரு மகனை அல்லது ஒரு மகளை எடுத்துக்கொள்வோம். அந்த தகப்பன்ட்ட அந்த பிள்ளை, அந்த பையன் சொல்றான், அப்பா எப்படியாவது நான் ஒரு டாக்டராக வந்துடணும், ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டராக வந்துடணும், மக்களுக்கு நான் சேவை செய்யணும் விருப்பப்படுறேன் அப்படின்னு தகப்பன்ட்ட அந்த பையனோ அந்த மகளோ சொல்கிறான்னு வச்சுக்கிடுவோம். உடனே இந்த தகப்பன் யோசிக்கிறார், நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசை இருக்குதா? ஆனால் இந்த தகப்பனும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு இப்போ பெரிய ஒரு பணக்காரன் கிடையாது, அன்றாட வேலைக்கு போய் அன்றாட சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆனாலும் இந்த பிள்ளையுடைய ஆசை நிறைவேற்ற, இந்த பிள்ளை எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ்ஸாக படிக்க வைக்கணும், டாக்டராக படிக்க வைக்கணும், எப்படியாவது கொண்டு வரணும், என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, என் உடம்பே தேஞ்சாலும் பரவாயில்ல என்று பாருங்க, அதை ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு இந்த தகப்பன் பாருங்க ஒவ்வொரு நாளும் ரவ்வா பகலா உழைச்சி, எல்லாம் கவனிச்சிட்டே வாங்க, ரவ்வா பகலா உழைச்சி காசு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, படிக்க வைக்கிறாரு, 10வது பிறகு படிக்க வைக்கிறாரு. அதுவே அவருக்கு பெரிய சவாலாக இருக்குது, அவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்குது. அடுத்து பாருங்க +1 +2 படிக்க வைக்கிறாரு. அடுத்து பாருங்க எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்கு காசு பணம்லாம் சம்பாரிச்சு நைட்டும் பகலுமா உழைச்சி
தூங்காமல் தூக்கத்தை கெடுத்து கொண்டு வந்து காசெல்லாம் கொடுத்து காசெல்லாம் கட்டி எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கி படிக்க வைக்கிறது, டாக்டர் சீட் வாங்கி படிக்க வைக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இப்போ மாதம் மாதம் பணம் கட்டுறாரு, வருஷம் பணம் கட்டுறாரு. எல்லாத்தையும் படிக்க வச்சு எல்லாம் பண்ணி 5 வருஷம் படித்து முடிச்சிருச்சு. அந்த பையனோ அந்த பிள்ளையோ படித்து முடிச்சிருச்சு. படித்து முடிச்சுட்டு இப்போ அந்த காலேஜில் இந்த பிள்ளை டாக்டருக்கு தகுதியான பிள்ளை, கிளினிக் வச்சு நடத்தலாம், ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தலாம், மக்களுக்கு சேவை பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களுக்கு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு அங்கீகரிப்பதற்காக சர்டிஃபிகேட்லாம் கையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பிள்ளை இந்திய தேசத்தில் எங்கேனாலும் போய் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு கவர்மெண்ட் டாக்டர் ஆகி அங்கே போய் சேவை செய்யலை, என்ன வேணால் பண்ணலாம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, அப்பா இனிமேல் நான் டாக்டராக இருக்க நான் விருப்பப்படலை, நான் பெருசால டெய்லி வேலைக்கு போய் ஏதோ அன்னைக்கு எனக்கு வயிற்ற கழுவிக்கிறதுக்கு நான் ஒரு வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த தகப்பன்ட்ட அந்த பிள்ளை சொல்லுச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 18-20 வருஷமாக உழைச்சது, வேலை பார்த்தது, கண் விழிச்சிருந்தது, பிரயாசப்பட்டது எல்லாமே. அப்போ இந்த தகப்பனுடைய உள்ள எப்போ பூரிப்படையும்? இந்த தகப்பனுடைய உள்ள எப்போ மகிழ்ச்சி அடையும்? இந்த தகப்பனுடைய உள்ள எப்பொழுது திருப்தி அடையும்? யோசித்து பாருங்க. எப்போ சந்தோஷப்படும்? ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு, ஒரு 10 பேர் 10 பேருக்கு இந்த பையன் அந்த பிள்ளை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க சுகமாய் வீட்டுக்கு போகும்போது அந்த தகப்பை ஓரத்தில் சேரில் உட்காந்து பார்க்குறாரு பாருங்க, அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு கிடையவே கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவங்களுக்கும் அநேக கிறிஸ்தவ பாஸ்டர்களுக்கு விளங்கலை. எதுக்காக நான் இந்த பூமியில நல்லா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காகவே நான் இந்த பூமியில நல்லா இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு விளங்கணும். அதெல்லாம் இருக்கக்கூடாது பிரதர், அது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது, நல்ல செருப்பெல்லாம் போடக்கூடாது, நம்ம அந்த ஒரு குடிசைகள் தான் இருக்கணும். அறிவுலன்னு அர்த்தம். தகப்பன் பட்ட பாடுகள்லாம் வீணு. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவருடைய உள்ள திருப்தி அடையுமா? எவ்வளவு பாடுகப்பட்டிருக்கிறார் கல்வாரி சிலுவையில், எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கிறாரு, நீசக்கோலமா தொங்கி இருக்கிறாரு, நிர்வாணமா தொங்கி இருக்கிறாரு, அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையில் சிந்தி இருக்கிறாரு. எதுக்காக? நான் நல்லா இருக்கிறதுக்காக. இப்ப நான் நல்லா இருக்கும் போதுதான் யாருடைய உள்ள திருப்தி அடையும்? இப்போ எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு பழைய கஞ்சி போதும், எனக்கு வெங்காயம் போதும், எனக்கு ஊறுகாய் போதும், எனக்கு செருப்பே வேணாம், அந்த 2 கிழிஞ்ச ஜிப்பா போதும், அந்த 2 கிழிஞ்ச சேலை போதும், அதை நான் உடுத்திக்கிட்டு அப்படி தாழ்மையை நான் சர்ச்சில் உட்காந்துட்டு போயிடுறேன் அப்படின்னா கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையுமா? கர்த்தருடைய உள்ள திருப்தி அடையுமா? கர்த்தர் நினைப்பாரு, உனக்காக நான் பட்ட பாடெல்லாம் வீணுப்பா, உனக்காக தானே சிலுவையில் நான் தொங்குனேன், உன் தரித்திரத்தை தானே சிலுவையில் சுமந்தேன், உங்கள் மித்தம் தரித்திரரானார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, உங்களை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்ப இது விளங்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு பாஸ்டர்களுக்கும் இது விளங்கணும். என்னத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தத்துவம் பேசிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தத்துவம் நமக்கு முக்கியம் கிடையாது, சத்தியம்தான் நமக்கு முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தத்துவம் முக்கியம் கிடையாது, எனக்கு சத்தியம்தான் முக்கியம். ஆமே. தாழ்மையா இருக்கணும் பிரதர். எது தாழ்மை? செருப்பு இல்லாம வாழ்றதா? கிழிஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு வாழ்றதா? தலைக்கு என்ன கூட இல்லாம அடுத்தவங்கள்ட்ட ஓசி என்ன வாங்கி தேய்ச்சிக்கிட்டு, அதான் தாழ்மை? ஏன்னா அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும். எதுங்க தாழ்மை? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறதா தாழ்மை. அவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் வாழ்றதா தாழ்மை. ஆகவே எதுக்காக நான் இந்த பூமியில செல்வ செழிப்பா வாழணும்? எதுக்காக நான் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்? இயேசு பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக, அவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக, அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அவர் அவருக்காக தரித்திரராயாகவில்லை, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே
தரித்திரரானார். அவர் எனக்காக சிலுவையில் தரித்திரராய் ஆயிருப்பார் என்றால் இப்ப அவருக்காக இந்த பூமியில நான் நல்லா இருக்க போறேன். ஆமென். அது உள்ள வைங்க, அதை உள்ள வைங்க. இதை சொல்லுங்க ஒவ்வொரு நாளும், போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எந்திரிக்கும் போது சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க கஷ்டத்தை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற தாழ்ச்சியை பார்க்காதீங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உண்மைதான், அதை யாரும் மறுத்து பேசலை. ஆனால் அதை மைண்டில் வைக்காம, ஆண்டவரே எனக்காய் கல்வாரி சிலுவையில் இவ்வளவு பாடுகள் பட்டிருப்பீர் என்றால், ஏன் தரித்திரத்தை நீர் சிலுவையில் சுமந்திருப்பீர் என்றால், அதற்கு அடையாளமாக முள்முடியை நீர் ஏற்றுக்கொண்டிருப்பீர் என்றால், ஒரு தூசி அளவு கூட இந்த தரித்திரத்தில் இன்னைக்கு நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் விசுவாசம், அதாங்க விசுவாசம். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். பழைய சோறை சாப்பிட்டுக்கிட்டு, அந்த கஞ்சி வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அப்படியே கல்வாரியை விசுவாசிக்கணும், அவர் பட்ட பாடுகளை விசுவாசிக்கணும், சொல்லணும் திரும்ப திரும்ப. கர்த்தாவே உம்முடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக நான் இந்த பூமியில் நல்லா இருக்க போகிறேன் ஆண்டவரே. தரித்திரத்தை வெறுக்கிறேன், கடன் பிரச்சனையை வெறுக்கிறேன், தாழ்ச்சியை வெறுக்கிறேன், இல்லாமையை வெறுக்கிறேன் ஆண்டவரே. எனக்காய் நீர் கல்வாரி சிலுவையில் தரித்திரர் ஆயிருப்பீர் என்று சொன்னால், இப்போ உமக்காக நான் இந்த பூமியில் என்ன செய்ய போகிறேன்? நல்லா இருக்க போகிறேன், செல்வ செழிப்பாக போகிறேன். டெய்லி சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 100 முறை சொல்ல முடியுமா சொல்லுங்க, 1000 முறை சொல்ல முடியுமா சொல்லுங்க. சாப்பிடும்போது சொல்லுங்க, எந்திரிக்கும் போது சொல்லுங்க, உட்காரும் போது சொல்லுங்க, போகும்போது சொல்லுங்க, வரும்போது சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே வாங்க. விசுவாசித்து, விசுவாசத்தினால வாயை திறந்து பேசிக்கிட்டே வாங்க. டோட்டலா உங்க லைஃப் மாற ஆரம்பிச்சிடும். டோட்டலா அப்படி அந்த தரித்திர வாழ்க்கை மாறிடும். அந்த கடன் பிரச்சனை அப்படி மாறுங்க, அப்படியே மாறும். உங்க நிலைமை அப்படியே மாறும். ஆண்டவன் விட்ட வழி, ஆண்டவன் எப்படி எழுதியிருக்கிறானோ நடக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? எண்ணத்தையாவதும் பேசிட்டு தெரியக்கூடாது. சத்தியத்தை கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும், சிலுவையில் என்ன நடந்து முடிந்தது என்பதை கவனிக்கணும். இயேசு சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். ஆகவே அவர் எனக்காக தரித்திரரானார். எதற்காக? அவருக்காக நான் இந்த பூமியிலே செல்வ செழிப்பாய் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம். இயேசு எனக்காக தரித்திரரானார். நான் அவருக்காக இந்த பூமியிலே செல்வ செழிப்பாய் வாழும்போதுதான் அவருடைய உள்ளம் திருப்தி அடையும், அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். எனவே அவருக்காக, அவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததியார்களும் என் பேர பிள்ளைகளும் நன்றாய் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இயேசு தரித்திரர் அல்ல. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் தரித்திராய் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யாரு கிடையாது? அவர் தரித்திர சாமியா? அவர் ஏழை சாமியா? ஒரு பரதேசி பண்டாரமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சாமியார் அவரு? இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யாரு? அவர் ஒரு ஏழை கிடையாது, ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆள் கிடையாது, ஏதோ காட்டுக்குள்ள இலை கொலையெல்லாம் பிடிக்கி தின்னுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு ஒரு சன்னியாசி கிடையாது. இயேசு, இயேசுனா இன்னைக்கு அநேகருக்குள்ள தவறான ஒரு படம் இருக்குது. பாவம், அவர் ஒரு சாமியார் போல, ஏதோ ஒரு காவி வேஷ்டியை உடுத்திக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள இலை கொலையை தின்னுக்கிட்டு அவர் பாவம் அப்படி இருந்தார் போலன்ற மாதிரி. இயேசு யார் தெரியுமா? இங்கே நான் பார்க்கிறோம், அவர் ஐஸ்வர்யவான், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே அவர் தரித்திரராய் ஆனார். தரித்திரராய் எங்கே தரித்திரராய் ஆனார்? கல்வாரி சிலுவையில தரித்திரராய் ஆனார். யாருக்காக தரித்திரராய் ஆனார்? நமக்காக தரித்திரராய் ஆனார். அது மாத்திரமல்ல, தரித்திரர் என்பதற்கு பாருங்க, தரித்திரராய் ஆனார் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எல்லாம் கவனிங்க. தரித்திரர் என்பதற்கும் தரித்திரராய் ஆனார் என்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், தரித்திரராய் ஆனார் என்கிற இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்களை மூல பாஷையிலிருந்து கொடுக்கிறார்கள். ஒன்று, பிறந்ததிலிருந்தே தரித்திரராய் இருப்பது. இரண்டாவதாக, பெரிய ஐஸ்வர்யவான் திடீரென்று தரித்திரராய் மாறிவிடுவது. ஒன்று, பிறந்ததிலிருந்தே பரம ஏழை. இரண்டாவதாக, பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்
திடீரென்று சாதாரண ஒரு ஏழையாய் மாறிவிடுவது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இயேசு பிறந்ததிலிருந்து பரம ஏழையா? பிறந்ததிலிருந்து கஞ்சிக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், யாராவது சோறு கொடுப்பா, யாராவது 2 பிரெட்டு கொடுப்பா, வாங்கி அப்படி சாப்பிட்டு பொழுத கடத்துவோன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவரா? இயேசு கிறிஸ்து யார்? பரம ஏழையா? அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் எல்லா வெள்ளிக்கும் எல்லா பொண்ணுக்கும் சொந்தக்காரர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. மலையிலே திரிகிற ஆயிரமான மிருக ஜீவன்களுக்கு அவர் சொந்தக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா பெட்ரோலிய கிணறுகள், எல்லா மார்பிள் மலைகள் எல்லாவற்றிற்கும் ஓனர் யாருனா கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரலோக வீதியிலே தங்க பட்டணத்திலே வாழ்கிறவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இயேசு பரம ஏழை அல்ல, அவர் ஏழையாய் ஆனார் கல்வாரி சிலுவையிலே. அவர் ஐஸ்வர்யவான், அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரராய் ஆனார். எதற்காக தரித்திரராய் ஆனார்? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காக. ஹல்லேலூயா. நம்மை செல்வந்தர்களாய் ஆக்குவதற்காக. இந்த சத்தியங்கள் சிலருக்கு வழங்க மாட்டேங்குது. கல்லெடுத்துக்கிட்டு எரிய வர ஆரம்பிக்கிறாங்க நம்மளை. இந்த பூமியில நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணுமா? இந்த பூமியில நாம நல்லா இருக்கணுமா? நல்ல சாப்பாடு சாப்பிடணுமா? நாம கஷ்டத்துலாம் இருக்கணும். நாம ஏழையாத்தான் இருக்கணும். நமக்கு இது ஒண்ணுமில்லாம அப்படி இருக்கிறதா அது மேன்மையான வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு. அங்க போய் என்ன செஞ்சுக்கலாம்? ஆமா, அங்க புரோட்டா கடை இருக்குது. வரிசையா போய் புரோட்டா வாங்க போறீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கவனிங்க. எல்லாத்தையும் பரலோகத்தில் சொல்லி பரலோகத்துக்கு ஒத்தி போட்டுறது. இந்த பூலோகத்தில் நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏழைகளாக தான் இருக்கணும். நம்ம கஞ்சிக்கு வழி இல்லாமல் தான் இருக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருக்கணும். ஒருபடி அரிசிக்கு கூட ரட்சிக்கப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் ஒருபடி அரிசி கொடுங்கக்கா அப்படின்னு நிற்கணும். இந்த மாதிரி லெவலில் இருக்கு பாருங்க சபை. சர்ச்சில் என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்க. பிஞ்ச செருப்பு தான் போடணும், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போடணும், ஒன்றும் இல்லாமல் தான் உக்காந்துருக்கணும். என்னங்க மக்கள் பாருங்க. இந்த இயேசு நம்மளை வாழ வைக்க மாட்டாரா? நம்மளை உதவி செய்ய மாட்டாரா? நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர மாட்டாரான்னு சொல்லி மக்கள் சபைக்கு வர்றாங்க. வர்ற மக்களுக்கு இதவா சொல்றது? ஒருவேளை அப்படி இருந்தா சொல்றேன் நான் ரெடி. ஆனா அப்படி இல்லையே. எப்படி இருக்குது? அவர் உங்களுக்காய் தரித்திரரானார். எதற்காக? உங்களை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எப்படி மாத்தி பிரசங்கம் பண்ண முடியும்? நீ ஏழையாத்தான் இருக்கணும், நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருக்கணும், நீ கஞ்சிக்கு வழி இல்லாம தான் இருக்கணும், நீ பரதேசி பண்டாராம தான் இருக்கணும், நீ ஒரு சின்ன குடிசைக்குள்ள தான் குடியிருக்கணும். அதான் பைபிள். உங்கள் மித்தம் அவர் என்ன செய்தாரே? தரித்திரரானாரே. எதற்காக? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காக. அருமையானவர்களை கவனியுங்கள். அவர் எனக்காய் கல்வாரி சிலுவையில் தரித்திரராய் ஆயிருப்பார் என்றால், இப்ப அவருக்காக நான் இந்த பூமியில் ஐஸ்வர்யவானா இருந்தேன், செல்வ செழிப்பா இருந்தேன் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனைக்கு புரிஞ்சிருச்சு? அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதில் கவனிச்சுட்டே வாங்க. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொன்னால், நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே தரித்திரராய் ஆனார் என்பதை ஏற்றுக்கொள்ள அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறுக்கிறார்கள். அவங்க எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, அவர் தரித்திரர் ஆனார்ல, இப்ப நாம அவருக்காக என்ன செய்யணும்? தரித்திரரா இருக்கணும். அவர் நமக்காக தரித்திரராய் இருக்கும் பொழுது இப்ப நாம அவருக்காக தரித்திரராய் வாழ வேணாமா பிரதர்? ஏங்க, உங்களுக்காக அவர் தரித்திரர் ஆனார்னா எதுக்காக அவர் தரித்திரர் ஆனாரு? உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக, உங்களை நல்லா ஆக்குவதற்காக, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில தரித்திரர். இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு தகப்பன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? எதுக்காக இவ்வளவு உழைச்சாரு? எவ்வளவு இவ்வளவு காசு பணத்தை கொடுத்தாரு? ஏன் இவ்வளவு கண் விழிச்சிருந்தாரு? அந்த பையன், அந்த பிள்ளை எப்படியா எம்பிபிசி ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு 4 பேருக்கு சேவை செய்யணும். அதுக்காக தானே இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடுகள் பட்டாரு அந்த தகப்பன். இப்ப இந்த பிள்ளை வந்து நின்றுக்கிட்டு எங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, இப்ப நானும் கஷ்டப்பட போறேன்னு சொல்லி ரோட்ல போய் குப்பை பறக்கிட்டு இருந்தா? சிந்திக்கணும், யோசிக்கணும். அப்பா இதுக்கு கஷ்டப்பட்டாரு,
பிள்ளை. இயேசு எதுக்கு கல்வாரி சிலுவையில் கஷ்டப்பாடுபட்டாரு? எதுக்காக தலையில முள்முடி ஏற்றுக்கொண்டாரு? எதுக்காக ரத்தத்தை சிந்தினாரு? எவ்வளவு பாடுபட்டாரு? நான் நல்லா இருக்கிறதுக்காக. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க பாருங்க அநேக கிறிஸ்தவங்க, அநேக பாஸ்டர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் கிடையாது, எங்க சபை உபதேசம். எது? அவங்களுக்கு சத்தியம்லாம் முக்கியம் கிடையாதான், அவங்க சபையோடைய உபதேசம். அவங்க சபையில சில கொள்கைகளை வச்சிருக்கிறாங்க. அந்த கொள்கைக்கு மாற நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, உங்களை தூக்கி வெளியே போட்டு வேற பாஸ்டர் கொண்டு வந்து நிற்க வச்சிருவாங்க. கமிட்டி போட்டு, இந்த பாஸ்டர் நம்ம சபையினுடைய கொள்கைக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த பாஸ்டர் தூக்கிட்டு வேற பாஸ்டர் என்ன செஞ்சிருவான், போட்டுரும். கொள்கை முக்கியம் கிடையாதுங்க, உபதேசம் முக்கியம் கிடையாதுங்க, சத்தியம்தான் முக்கியம். சத்தியம் என்ன? இயேசு எனக்காய் கல்வாரி சிலுவையில் தரித்திரராய் ஆனார். இப்ப நான் அவருக்காக என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவானாய் வாழ உங்கள் மித்தம் தரித்திரரானாரே, உங்களுக்காய் தரித்திரரானாரே, நம்ம ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும்படிக்கு என்று சத்தியவேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள அநேகர் என்ன செய்கிறார்கள்? மறுக்கிறார்கள். எனவே இதை புரிந்து கொள்வதற்கு கல்வாரி சிலுவிலே நடந்த மற்ற காரியங்களையும் நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஆமே. கல்வாரி சிலுவையிலே நடந்த மற்ற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த காரியம் நமக்கு தெளிவாய் புரியும். எந்த காரியம் நமக்கு புரியும்? அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே என்பது நமக்கு என்ன செய்யும்? தெளிவாய் புரிய ஆரம்பி. ஆகவே இப்போ அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். முதலாவதாக, ஒன்று, இயேசு நமக்காக பாவமானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இயேசு நமக்காக பாவமானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சரி, எதுக்காக அவர் பாவமானார்? எதுக்காக அவர் பாவமானார் தெரியுமா? நம்மை நீதிமானாய் ஆக்குவதற்காக. எல்லாரும் இருக்கிறீங்களா? எதுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாவமானார், பாவத்தை சுமந்தார்? நம்மை நீதிமானாய் ஆக்குவதற்காக. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதுக்காக அவரை பாவமாக்கினாரு? பாவமே அறியாத அவரை, பாவமே செய்யாத அவரை, பாவத்தில் பிறக்காத அவரை கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் எதற்காக பாவமாகணும்? எதற்காகனா நீதியே அறியாத நம்மை நீதிமானாய் ஆக்குவதற்காக. எத்தனைக்கு புரிஞ்சு? எத்தனைக்கு புரிஞ்சு? பாவமே அறியாத அவரை பாவமாய் ஆக்கினார். எதுக்காக? நீதியே அறியாத என்னை நீதிமானாய் ஆக்குவதற்காக. இது வழங்குச்சா? இது வழங்குச்சா? இது வழங்குது, ஆனா அது வழங்க மாட்டேங்குது. எது வழங்க மாட்டேங்குது? இயேசு எனக்காக தரித்திரராய் ஆனார். எதற்காக? என்னை ஐஸ்வர்யவானாய். அது வழங்க மாட்டேங்குது, இது மட்டும் வழங்குது. எனக்காய் பாவமானார். எதற்காக? என்னை நீதிமானாய் ஆக்குவதற்காக. இரண்டாவதாக, இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இயேசு நம்முடைய வியாதிகளை சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சரி, எதற்காக அவர் நோய்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார்? நம்மை குணமாக்குவதற்காக, நாம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்காக. ஆமென். வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. அவர் தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். எங்கே சுமந்தார்? கல்வாரி சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்தார். எதற்காக நம்முடைய நோய்களை சுமந்தார்? நாம் நோய் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக, நாம் சுகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இல்லைங்க, அவரும் நோயை சுமந்தாரு, இப்போ நானும் நோயை சுமக்க போறேன்னா என்ன? இல்லை, என்ன இல்லை? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அவர் பாவமானார். எதற்காக? நான் நீதிமானாய் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் தரித்திரராயானார். எதற்காக? நான் செல்வ செழிப்பாய் வாழ்வதற்காக. இல்லைங்க, அவர் எனக்கா தரித்திரரானாருங்க, நானும் அவருக்கா தரித்திர வாழ போறேன். என்ன இல்லை? புரியுதா உங்களுக்கு? என் நோயெல்லாம் அவர் சுமந்தாரு, என் வியாதியெல்லாம் அவர் சுமந்தாரு, என் சீக்குகளெல்லாம் அவர் சுமந்தாரு,
என் பிணிகளெல்லாம் அவர் சுமந்தார் சிலுவையில். எதற்காக? இன்னைக்கு நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பத்தாரும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நாங்கள் சுகமாக இருக்கணும். ஆஸ்பத்திரி கொண்டு போய் பணத்தில் என்ன செய்யக்கூடாது, கொட்டக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில் என்ன செய்தார்? மக்கள் பாருங்க இதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அதை மட்டும் என்ன செய்யறது கிடையாது. எதை? அவர் எனக்காக தரித்திரர் ஆனார் என்பதை மட்டும் என்ன செய்யறது கிடையாது, நம்புறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. மூன்றாவதாக, இயேசு நம்முடைய பலவீனங்களை சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எதற்காக நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார்? நம்மை பலவானாய் மாற்றுவதற்காக. ஆமென். எதற்காக அவர் பலவீனத்தை சுமந்தார்? என் குறுக்கு வழியில் அவர் சுமந்தாரு, என் முழங்கால் வழியில் அவர் எதுக்கு சுமந்தாரு? நான் குறுக்கு வழி இல்லாம முழங்கால் வழி இல்லாம நல்ல நடமாடுறதுக்கு இல்லைங்க. அவர் ஏன் குறுக்கு வழியெல்லாம் சுமந்தாருன்னா இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா என்ன இல்லை. என் முழங்கால் வழியெல்லாம் அவர் சுமந்தாருங்க, நானும் முழங்கால் வழியோட என்ன செய்ய போறேன், அவருக்காக வாழ போறேன்னா என்ன இல்லை. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், உருவ குத்தினார்கள் ஈட்டினாலே ஆப்பினாலே. எதற்காக? அந்த குறுக்கு வழி, அந்த முழங்கால் வழியில துடிதுடித்து நாம் பெட்டிலே படுத்து கிடக்க கூடாது என்பதற்காக இயேசு எனக்காய் என்னுடைய பலவீனத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். சத்தியத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு. அப்ப எதுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திரரானார்? அது விளங்கணும். இல்லைங்க அவருக்காக நான் தரித்திரனை செய்ய போறேன், இருக்க போறேன்னா கர்த்தர் சொல்வார், எப்பா தம்பி எந்த சர்ச்சுக்குப்பா போற நீ? போ, நல்ல சர்ச்சுக்கு போ, நான் சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறேன் என்பதை பிரசங்கிக்கிற அப்படிப்பட்ட சபைக்கு என்ன செய்ய போ. எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய, வருஷத்தையும் வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காத, கெடுத்துக்கிட்டு இருக்காது, வீணாக்கிட்டு இருக்காது. இருக்கிறீங்களா? அப்ப இதை போலத்தான் இந்த வசனத்தை வாசித்துருவோம். மத்தேயு 8:17 மறுபடியும் வாசிப்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, எதை ஏற்றுக்கொண்டு? என் பலவீனத்தை யார் ஏற்றுக்கொண்டா? என் குறுக்கு வழி யார் ஏற்றுக்கொண்டா? என் தலைவலி யார் ஏற்றுக்கொண்டா? என் முழங்கால் வலி யார் ஏற்றுக்கொண்டா? என் இடுப்பு வலி யார் ஏற்றுக்கொண்டா? அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. இப்ப நான் நல்ல சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நல்ல பலத்தோடு, நல்ல திடகாத்தோடு என்ன செய்யணும்? வாழணும். ஆமென். அவரும் பலவீனத்தை சுமந்து நானும் பலவீனத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப இதை போலத்தான் இயேசு நமக்காய் தரித்திரராய் ஆனார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எதற்காக அவர் தரித்திரராய் ஆனார்? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காக, செல்வந்தர்களாய் ஆக்குவதற்காக. இப்ப இயேசுவின் உள்ள எப்பொழுது திருப்தி அடையும்னா, நாம நல்லா இருக்கும்போது, நாம சுகமா இருக்கும்போது, நாம ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, நாம செல்வ செழிப்பாய் வாழும் பொழுது, நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழும்போது தான் யாருடைய உள்ள திருப்தி அடையும், யாருடைய உள்ள சந்தோஷப்படும், யாருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அப்ப எதுக்காக நாம இந்த பூமியில நல்லா இருக்கணும்? எதுக்காக இந்த பூமியில நாம செல்வ செழிப்பாய் வாழணும்? இயேசு பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக, அவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக, அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சி அடைய பண்ணுவதற்காக. அப்ப நம்ம நல்லா இருக்கும் பொழுது அப்பா பார்க்கிறார் பரலோகத்திலிருந்து, நான் பட்ட பாடலாம் வீணா போகல, என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க. என் நாம என்ன செய்யுது இந்த பூமியில? என் பிள்ளை மூலமா என்ன செய்யுது? நான் சொல்றேன், அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவங்களா அங்க இருங்க. அப்பாவுடைய நாமத்தை தூசிக்கப்படுற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது. நீங்க மறுபடியும் சொல்றேன், ஒருபடி அரிசிக்காகவோ, ஒரு 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்காகவோ அடுத்தவங்க வீட்டு வாசல்ல போய் நீங்க நிக்கிறது கர்த்தருடைய விருப்பம் கிடையவே கிடையாது. நீங்க தரித்திரத்தில் வாழ்வது தேவனுடைய விருப்பம் கிடையாது. நீங்கள் செல்வ செழிப்பா என்ன செய்ய வேண்டும்? வாழ. எத்தனை கிளியர் ஆயிருச்சு? எனவே எப்பொழுது நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்தாரோ அப்பொழுதே நம்மை கிறிஸ்துவுக்குள் அவர் ஐஸ்வர்யவானாய் ஆக்கிவிட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? எப்பொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே என் தரித்திரத்தெல்லாம் சுமந்தாரோ, சுமந்து தீர்த்தாரோ, அப்பொழுதே என்னை கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவானாய்
ஆக்கிவிட்டார். நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் கிறிஸ்துவுக்குள் ஏழை அல்ல. ஹalleluya. நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். இப்படி பேசணும், இப்படி சொல்லணும். இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், நீங்க ஒருவேளை அரிசி இல்லாமல் இருக்கலாம், பருப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கடன் கட்ட முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கலாம், சாதாரண நிலையில் இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் ஏழை கிடையாது. என் தரித்திரத்தை என்னைக்கு அவர் சுமந்து தீர்த்தாரோ அன்றைக்கே கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவான். நான் என்ன செய்து விட்டேன்? ஆகிவிட்டேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எபேசியர் 1:3 நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. பாஸ்டர், நான் இன்னும் ஐஸ்வர்யவான் ஆனது மாதிரி தெரியலையே பாஸ்டர். நான் ஐஸ்வர்யவான் ஆனது மாதிரி தெரியல. நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாய் ஆகிவிட்டீர்கள். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா கவனிங்க. நீங்க என்றைக்கு இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே நீங்க அவருடைய பிள்ளை என்ன செஞ்சிட்டீங்க? ஆயிட்டீங்க. அப்படித்தானே? இல்ல பாஸ்டர், இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளையா மாறிக்கிட்டே வர்றேன் அப்படின்னு உங்க பையன் வந்து உங்கள்கிட்ட சொன்னானே, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓங்கி கன்னத்துல கொடுத்துட மாட்டீங்க? ஏண்டா பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சா? டே, என்னைக்கு நான் உன்னை பெத்தேனோ அன்னைக்கு நீ யாரு? என் பிள்ளடா. இப்போதாம்மா உன் பிள்ளைய நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வர்றேன்னா பையனுக்கு ஏதோ ஆயிருச்சு. உடனே கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? ஹாஸ்பிட்டல்ல. சில கிறிஸ்தவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் போல. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய பிள்ளையா மாறிக்கிட்டு வர்றேன். ஷோ, தவனிங்கப்பா ராஜாக்களா, என்றைக்கு இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு நீங்க யார் ஆயிட்டீங்க? அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க, நீதிமான் ஆயிட்டீங்க. கிறிஸ்துக்குள் நீங்கள் நீதிமான், கிறிஸ்துக்குள் நீங்கள் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை போலதான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் கிறிஸ்துக்குள் யார் ஆயிட்டீங்க? ஐஸ்வர்யவான் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க இதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க இதை உரிமையா நீங்க வாயை திறந்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் இது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றேன். பாஸ்டர், இன்னும் நான் ஐஸ்வர்யவானாய் ஆனது மாதிரி தெரியலையே பாஸ்டர். அதுக்கான பதில் தான் சொல்றேன். நீங்க எந்த ஐஸ்வர்யமான ஆனது மாதிரி தெரியல, எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரல. என்ன வரல? சிலருக்கு வந்து ஃபீலிங் வரணும், ஏதோ ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு வரணும். என்ன வரணும்? அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயான்னு கத்தி உருண்டு வேர்த்து வடிஞ்சு என்னமா ஆனாதான் ஒரு ஃபீலிங் என்ன செய்யுது உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சத்தம் போட்டு ஆபுன்னு கத்துனா தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனது மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யும்? இல்லைன்னா சர்ச்சுக்கு போனது மாதிரி கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள் உணர்வின் அடிப்படையில் வாழக்கூடாது, சத்தியத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். சத்தியம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். என்றைக்கு என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தாரோ அன்றைக்கே அவர் என்னை அவருக்குள் என்ன செய்து விட்டார்? ஐஸ்வர்யவானா ஆக்கி விட்டார். இன்னைக்கு நான் பார்க்கும்போது ஒரு ஐஸ்வர்யவானா மாதிரி தெரியாம இருக்கலாம், ஒரு சாதாரண லைஃப்ல இருக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம், அன்றாட வேலைக்கு போனால் எங்க சாப்பாடுன்ற நிலைமைலாம் இருக்கலாம். அதனால நான் யாரு கிடையாது? தரித்திரம் கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறேன்? ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப விசுவாசிக்கணும், டெய்லியும் இதை கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை செய்யணும். நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் ஏழை அல்ல, தரித்திரத்தை வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பேச 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 எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஐஸ்வர்யவான்களாய் என்ன செய்து விட்டீர்கள்? மாறி விட்டீர்கள். இப்ப இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள விசுவாசிக்க வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இது வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யம் என்பதனுடைய பொருள் என்னவென்றால்
ஐஸ்வர்யம் சொன்ன உடனே சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சில பாஸ்டர்களே தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஐஸ்வர்யமா? அது என்ன ஐஸ்வர்யன்றீங்க? அதெல்லாம் பிசாசுடைய வார்த்தை, அதெல்லாம் கெட்ட வார்த்தை, அதெல்லாம் வாயில் சொல்லவே அப்படின்ற ஆட்கள் இருக்கிறாங்க இன்னைக்கும். ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரே நாளில் பெரிய பணக்காரன் ஆயிரணும், ஒரே நாளில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரணும் அப்படின்றது கிடையாது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படி கிடையாது. ஐஸ்வர்யம் மகிமை ஐஸ்வர்யத்திலிருந்து கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அவருடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்றால் தேவைகள் சந்திக்கப்பட்டு மிச்சம் எடுப்பது. ஆமாம், உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இன்னைக்கு வருது, உடனே கர்த்தர்ட்ட நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அந்த தேவை என்ன செய்யறாரு? ஆமே, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைன்னா ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோம். 10 லட்சம் கொடுக்குறது கிடையவே கிடையாது. சிலர் அப்படி தானே எடுத்துக்கிறாங்க. ஒரே நாளில் பெரிய பணக்காரனாக ஆகிறத பற்றி தான் இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாங்க. இல்லை 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 இல்லை, அப்படி முட்டாள்தனத்தில் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. ஒரு தேவை வருகிறது, நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் அந்த தேவை என்ன செய்கிறாரு? அந்த தேவையை மட்டும் கரெக்டாக சந்திக்கிறவர் கிடையவே. கர்த்தர் எப்படி சந்திக்கிறாரு? மிச்சம் எடுக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். அடுத்து இன்னொரு தேவை வருது, விசுவாசிக்கிறீங்க, விசுவாசித்து ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அந்த தேவை என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறாரு? மிச்சம் இருக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாரு? இப்படி மிச்சம் எடுத்துக்கிட்டே வந்தா எவ்வளோ வந்துடும்? புரியுதா உங்களுக்கு? இப்படியே மிச்சம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் ஒரு பெரிய வீடை கட்டிவிடலாம், ஒரு வண்டியை வாங்கிடலாம், ஒரு காரை வாங்கிடலாம். ஐஸ்வர்யம் என்கிறனுடைய பொருள் அர்த்தம் இதுதான். ஐஸ்வர்யம் என்கிறனுடைய பொருள் வந்து ஒரே நாளில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது, பெரிய பணக்காரன் ஆகிறது கிடையவே கிடையாது. நாம் தவறான காரியத்தை என்ன செய்கிறது கிடையாது, நம்முடைய சபையில் போதிக்கிறது கிடையவே கிடையாது. கல்வாரி சிலுவையிலே இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை தொடர்ந்து விசுவாசிக்கும் போதுதான் இவைகள் வந்து என்ன செய்யறது? நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே நாம் தரித்திரத்திலே வாழ்வது அது ஒரு நாளும் தேவன் என்ன செய்யாது? சந்தோஷப்படுத்தாது, திருப்திப்படுத்தவே படுத்தாது. நாம் நல்ல வாழ்வை வாழும் பொழுது, செல்வ செழிப்பாய் வாழும் பொழுதுதான் அது இயேசுவின் உள்ளத்தை என்ன செய்யும்? திருப்திப்படுத்தும். இயேசுப்பட்ட பாடுகள் வீணாய் போகவே போகாது. எத்தனை கிளியர் ஆயிருச்சு? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தரித்திரம் இயேசுவின் தரித்திரம் அல்ல, தரித்திரம் நம்முடைய தரித்திரமாகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தரித்திரம் யாருடைய தரித்திரம் கிடையாது? இயேசுவின் தரித்திரம் கிடையாது. தரித்திரம் நம்முடைய தரித்திரம். நம்முடைய தரித்திரத்தை தான் யார் சுமந்தா? எதற்கு புரியுது? உங்கள் மித்தம் தரித்திரரானாரே, உங்களுக்காய் தரித்திரரானாரே, உங்களுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டாரே, உங்களுடைய வியாதி ஏற்றுக்கொண்டாரே, உங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டாரே, உங்களுடைய பாவத்தை சுமந்தாரே. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அப்போ பாவம் ஏன் பாவம், பலவீனம் ஏன் பலவீனம், வியாதி ஏன் வியாதி, தீமை என்னுடைய தீமை. அதே போல தரித்திரம் யாருடைய தரித்திரம்? ஏன் தரித்திரம்? ஏன் தரித்திரத்தை யார் சுமந்தா? இயேசு சுமந்தா. தங்கப்பட்டணத்தில் இருந்த இயேசுவை சிலுவைக்கு கொண்டு வந்தது எது? என்னுடைய தரித்திரம். இயேசுவை கல்வாரி சிலுவையிலே நீசக்கோலமாய் தொங்க விட்டது எது? என்னுடைய தரித்திரம். இயேசுடைய தலையிலே முள்முடியை சூட வைத்தது, ஏற்ற வைத்தது எது? என்னுடைய தரித்திரம். இயேசுவினுடைய கைகளையும் கால்களையும் கடாவினது எது? என்னுடைய தரித்திரம். இயேசுவை கல்வாரி சிலுவிலே தாகமாய் தொங்க விட்டது எது? என்னுடைய தரித்திரம். இயேசுவை கல்வாரி சிலுவிலே பட்டினியாய் தொங்க விட்டது எது? என்னுடைய தரித்திரம். இயேசுவை கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்க விட்டது எது? என்னுடைய தரித்திரம். சத்தியவேதம் சொல்லுகிறது, உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. எனவே இப்ப விஷயம் என்னன்னா, தரித்திரத்தை அவரும் சுமந்து நானும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் விசுவாசம். பாஸ்டர், விசுவாசம் என்ன பாஸ்டர்? இதுதாங்க விசுவாசம். எது விசுவாசம்? அவரும் தரித்திராகி நானும் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம்
கிடையாது. அவர் எனக்காக தரித்திரம் ஆயிட்டாரே, ஏன் தரித்திரத்தை சுமந்துட்டாரே, அப்புறம் எதுக்கு நான் தரித்திரத்தை வாழணும்? இப்ப நான் அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் இந்த பூமியில என்ன செய்ய போறேன்? செல்வ செழிப்பாய். அதுதான் விசுவாசம். எல்லாம் சொல்லுவோமா? அவரும் தரித்திரராகி நானும் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவருக்காக, அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் இந்த பூமியிலே அவருக்காக செல்வ செழிப்பாய் ஐஸ்வர்ய வாழ்வு வாழப் போகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். இனி ஒரு தூசி அளவு கூட நான் தரித்திரத்தில் இருக்க மாட்டேன். இப்படி சொல்லியிருக்கீங்களா? நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களா? வீட்டில் சொல்லணுங்க. தூசி அளவு கூட இனிமேல் நான் தரித்திரத்தில் வாழ மாட்டேன். தரித்திரத்தை இயேசு நாமத்தில் வெறுக்கிறேன். தரித்திரத்தை இயேசு நாமத்தில் உதறி தள்ளுகிறேன். தரித்திரமே என் வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. இப்படி பேசணும். வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு தரித்திரியம் முடிச்ச பைய வீடு இங்க கொண்டு வந்து நீ கட்டி கொடுத்துட்டாங்க. எத்தனை வயசுல? 60 வயசுல. என்னத்த சொல்றது? ஓ, 60 வயசுல அம்மாவுக்கு இப்போதான் வெளிப்பாடு வந்திருக்குது. 60 வயசுல, 21 வயசுல வெளிப்பாடு வரல. இப்ப இருக்கிற தரித்திரத்தை வெளியில போகிறதுக்கு என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? அவர் எனக்காய் கல்வாரி சிலுவையில் தரித்திரரானாரே. ஆமென். அப்ப வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு இப்படி பேசணும். தரித்திரமே உனக்கு என் வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. தரித்திரமே இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. உனக்கு நுழையிறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். இயேசு நாமத்துல கெட் அவுட். வெளியே போ இயேசு நாமத்தினாலே. ஆமென். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என் வீட்டுல தங்குவதாக. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாபம் தங்கும், தரித்திரம் தங்குமா போட்டிருக்குது பைபிள்ல. நீதிமானுடைய தலையின் மேல் சாபம் தங்கும், தரித்திரம் தங்கும். ஊர்ல உலகத்தில் இருக்கிற எல்லா பீடை ஏறி உட்காந்துக்கிறவன் தலை மேல. அப்படியே போட்டிருக்கு பைபிள்ல. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் என் தலை மேல தங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். என் தலையில தரித்திரம் என்று எழுதப்படல, ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி பேசணும். வாயை சும்மா வைக்கவே கூடாது. நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்ன தெரியுமா? இதை கவனிக்கிறீங்களா? வாயை மட்டும் சும்மா வச்சிடாதீங்க. என்னைக்குமே நீங்க வாயை சும்மா அப்படி வச்சு உட்காருங்க. ஒரு 1/2 மணி நேரம் செக் பண்ணி வேணா பாருங்க. வீட்டில் உட்காந்து வாயை 3 வச்சுட்டு அமைதியாக உட்காந்து மட்டும் பாருங்க. நீங்க இந்த மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா? திடீர்னு ஜப்பானுக்கு போயிடும், லண்டனுக்கு போயிடும், திடீர்னு அள்ளிநகரத்துக்கு போயிடும், திடீர்னு பிஜிபட்டிக்கு போயிடும், திடீர்னு தேவாரத்துக்கு போயிடும், திடீர்னு கோயம்புத்தூருக்கு போயிடும், சென்னைக்கு போகும். ஆமாவா இல்லையா? உண்மை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால நீங்க வாயை வச்சு உம்முன்னு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. உட்காந்துராதீங்க. வாயை திறந்து பேசிக்கிட்டே இருங்க. எதை? கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மைண்டு அங்க வந்து ஜாயிண்ட் ஆயிடும். நான் உண்மையா சொல்றேன். இது கண்டுபிடிச்சேன் பாருங்க. உம்முன்னு உட்காந்து பார்த்தா என்னடா இது எங்கெங்கயோ பறக்குது. திடீர்னு அங்கே போகுது, திடீர்னு இங்கே போகுது, திடீர்னு இங்கே வருது. கடைசியில் யோசித்து பார்த்தா நம்ம சிந்திச்ச காரியம் ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லை. உப்புக்கும் இல்லை சப்புக்கும் இல்லை சொல்லுவாங்க பாருங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை 1.5 மணி நேரமாக சிந்திச்சு இருந்துருக்குறோம். ஒரு லாபம் வராது. அதனால தனியாக உட்காந்து இருக்கும்போது கர்த்தாவே எனக்காய் சிலுவையில் தரித்திரரானீர். ஆமென். என் தரித்திரத்தெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர். என் வியாதியெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர். என்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டீர். என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா. உம்முடைய ஐஸ்வர்யங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இப்படி பேச பேச இந்த மைண்டு தாறுமாறா சிந்திக்காது, தாறுமாறா ஓடாது. நீங்க பேசுற இடத்துக்கு என்ன செஞ்சிரு, இந்த மைண்டு வந்து ஜாயிண்ட் ஆயிரும். இந்த 2 ஒரு லைனுக்கு வந்துருச்சுன்னா அற்புதம் நடந்துடும். அவ்வளவுதான். இந்த மைண்டும் வாய் என்ன செஞ்சிடும், ஒரு லைனுக்கு வந்துருச்சுன்னா அற்புதம் என்ன செஞ்சிடும். வயர் கொடுக்குறாங்க பாருங்க வீட்டில், 2 வயர் போகுது. 2 வயர் கொடுத்தா டியூப் லைட் என்ன செய்யும்,
இல்லை பாஸ்டர் நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால ஒரு வயிறு தான் நான் கொடுப்பேன், டியூப் லைட் அதெல்லாம் எரியும். இன்னைக்கு இல்லை, பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் கிடைச்ச டியூப் லைட்டு 2 வயிறு கொடுக்கணும்னா 2 வயிறு என்ன செய்யணும்? 2 வயிறு கொடுத்தா தான் ஃபேனு ஓடும், லைட்டு ஓடும், ஃப்ரிட்ஜ் ஓடும், வாஷிங் மிஷின் ஓடும், எல்லாமே என்ன செய்யும்? ஓடும். உங்கள் வாயும் உங்கள் மைண்டும் ஒரு லைனுக்கு அப்படி வரணும், 2 அப்படி வரணும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அற்புதம் என்ன செய்யும்? அழகான ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, ஜில்லுன்னு உட்காந்துருக்கா மக்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால் அமைதியாக மட்டும் என்ன செய்யாதீங்க, எப்பயுமே உட்காராதீங்க, என்னத்தையும் பேசிக்கிட்டும் இருக்காதீங்க. சில ஆட்கள் தனியாக விட்டு என்னத்தையும் அவங்க பாட்டுக்கு தன்னால் என்ன செய்வாங்க, யாராவது போய் கேட்டா உனக்கு என்ன நான் பேசிக்கிட்டு இருந்தா போ, நான் பாட்டுக்கு புலம்பிட்டு போறேன், உனக்கு என்ன? அதைத்தான் வேணான்னு சொல்றோம். அதனால தனியாக சில ஆட்களை விட்டுறக்கூடாது, கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிறோம். அது பாட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னா வீண் செலவாகி போயிடும், கொண்டு போய் சேர்க்கணும் வைக்கணும், அதனால் விட்டுறக்கூடாது. அதனால் தனியாக அமைதியாக உட்காந்துடாதீங்க. அப்படி உட்காந்தீங்கன்னா என்னத்தான் என்ன செஞ்சிடாதீங்க, பேசிடாதீங்க. அவருடைய கல்வாரியை குறித்து, அவருடைய வார்த்தை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை குறித்து என்ன செய்யுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், அது உங்களுக்கு சுகத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனவே இயேசு நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்து அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய பரலோக ஐஸ்வர்யத்தை இன்றைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார், பண்ட மாற்றம் செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? பண்ட மாற்றம் செய்திருக்கிறார். கல்வாரியின் மூலமாக இயேசுவின் ஐஸ்வர்யம் என்னுடையது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கல்வாரி சிலுவையின் மூலம் இயேசுவின் ஐஸ்வர்யம் என்னுடையது, எனக்கு சொந்தம். ஆமே. நான் சொல்றேன், கையில் 1 ரூபா இல்லாட்டினா கூட இப்படி சொல்லுங்க, கையில் 1 ரூபா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு பார்த்தா 1 ரூபா இருக்க மாட்டேங்குது, பரவாயில்ல இருக்கட்டும். ஏன் பாக்கெட்டுக்குள்ள கையில் காசு இல்லை, அவர் பாக்கெட்டில் நிறையா இருக்குது, எங்க அப்பாட்ட நிறைய இருக்குது. அதனால விசுவாசமா பேசுங்க. இயேசுவின் ஐஸ்வர்யம், பரலோக ஐஸ்வர்யம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் மூலம் என்னுடையது, எனக்கு சொந்தமானது. இப்படி பேசுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுமா ஆயிரும், நீங்க காசு இல்லாம இருக்கிற மாதிரி கர்த்தர் ஆக்கி விட்டுருவாரு. எப்பவுமே கையில் 500 1000 இருக்கும், 2000 3000 10,000 இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை வந்துரு சீக்கிரத்தில். இன்னைக்கு 1 ரூபா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்படி பேசி பேசி அடித்து வரும்போது ஒரு டைம் வரும்போது அதுக்கப்புறம் எப்பயுமே உங்கள் பாக்கெட்டில் என்ன செய்யும், முதல்ல ஒரு 100 ரூபா இருக்கும், அப்புறம் 200 ரூபா இருக்கும், எப்பயுமே அப்புறம் 500 ரூபா இருக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் 1000 ரூபா 10,000 ரூபா எப்பயுமே என்ன செஞ்சிடும், எப்பவுமே கையில் இருக்கும். 10,000 சாதாரண 10,000 ரூபா கையில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார் கர்த்தர். ஏன்னா நீங்கள் எப்பயுமே எதை பேசுகிறீங்க, பணத்தை பற்றி இல்லை, இயேசுவை குறித்து, அவருடைய கல்வாரியை குறித்து, அவருடைய தழும்பை குறித்து, அவருடைய காயங்களை குறித்து, அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துன்னு விருப்பப்படுறீங்க பாருங்க. அதனால கர்த்தர் அப்படி ஆக்கி விட்டுருவார். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, நாம் இயேசுவுக்காய் ஐஸ்வர்யவானாய் இருக்க விரும்ப வேண்டும். நாம் நம்மை யார் என்று காண்பிப்பதற்காக ஐஸ்வர்யவானாய் இருக்க விரும்பக்கூடாது. இயேசுவுக்காய், அவருடைய நாம மகிமைக்காய் நாம் என்ன செய்ய வேண்டும், ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கு விருப்பப்பட வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானாய் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. வாசித்திருக்கிறீங்களா? ஐஸ்வர்யவானாய் ஆக வேண்டும் என்று வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23:4. ஐஸ்வர்யவானாய் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. வாச இவ்வளவு நேரம் நீங்க விலைக்கு சொன்னதுக்கும் இந்த வசனத்துக்கு ரொம்ப ஆப்போசிட்டா இருக்குதே, எதிர்மாறா இருக்குதே. இந்த மாதிரி வசனங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு தான் சில ஊழியக்காரங்க, சில விசுவாசி என்ன செய்யறது, நம்மகிட்ட பிரச்சனை பண்றது, நம்மகிட்ட வாதாடுறது. ஆனா விஷயம் என்ன தெரியுமா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவானாய் ஆக வேண்டும் என்று என்ன செய்யாது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஷார்ட்கட்ல
குறுக்கு வழியில பணக்காரன் ஆகுறதுக்கு என்ன செய்யாத, அதைத்தான் சொல்றாரு. எத்தனைக்கு புரியுது? ஷார்ட்கட்ல, குறுக்கு வழியில எவன் குடும்பத்தை கெடுத்தாவது நம்ம மேல வந்துடணும், அதைத்தான் வேணான்னு சொல்றாரு. எவன் குடும்பம் கெட்டா எனக்கு என்ன? என் பிள்ளைக்கு சோறு கிடைக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி பிள்ளை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், அதுக்காக யார் குடும்பம் கெட்டா எனக்கு என்ன? அப்படி அந்த வழியில ஐஸ்வர்யவான் ஆகுறதுக்கு என்ன செய்யாத, பிரயாசப்படாத. கள்ளத்தனம் பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி, ஏமாத்து வேலை பண்ணி, அடுத்து உங்க கண்ணியில மண்ணள்ளி போட்டு அப்படி ஐஸ்வர்யவானாக என்ன செய்யாத, பிரயாசப்படாத. கள்ள தராசு, கள்ள படிக்கல்கள் பார்த்துருக்கிறீங்களா? 1 கிலோ படி ஒரிஜினல் ஒன்று இருக்கும், டூப்ளிகேட் ஒன்று இருக்கும். அதில் அளந்து போட்டால் வீட்டில் வந்து பார்த்தா 3/4 கிலோ தானே செய்யும். நம்ம வாங்கினது 1 கிலோ திராட்சை பழம் தானே, எப்படி 3/4 கிலோ வந்துச்சு? அது டூப்ளிகேட்டு படிக்கல். ஒரு படி நடக்கடலை வேர்க்கடலை வாங்கினோம், வீட்டில் வந்து நம்ம படியில் அளந்து பார்த்தா 3/4 படி தான். அதுக்குன்னு வேற சைஸா செஞ்சு வச்சுக்கிறாங்க. அங்க கள்ள சந்தையில இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நீ ஏமாத்து பண்ணி, கள்ள தராசு, கள்ள படிக்கல், இப்படியெல்லாம் செஞ்சு தந்திரம் பண்ணி மந்திரம் பண்ணி அடுத்த குடும்பத்தை கெடுத்து நீ ஐஸ்வர்யவானா செய்யாத, பிரயாசப்படாத. என்னை விசுவாசி, என் கல்வாரிய விசுவாசி, நான் பட்ட பாடுகளை விசுவாசி, நான் சிலுவையில் கொடுத்த கிரயத்தை விசுவாசி, என் வார்த்தையை விசுவாசி, அந்த வழியில வான்னு சொல்றாரு. எத்தனைக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் குறுக்கு வழியில ஐஸ்வர்யா ஆகிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி எடுக்க கூடாது. இயேசுவுக்காய், அவருடைய நாம மகிமைக்காக ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எனக்காக தரித்திரராய் ஆனார் என்றால் நான் அவருக்காக இந்த பூமியில் என்ன செய்ய போகிறேன், ஐஸ்வர்யவானாய் இருக்க போகிறேன். அவருக்காக, அவருக்காக, வேற எந்த மனுஷனுக்காக கிடையாது. யாருடைய மூஞ்சிலையும் கரிய பூசணும், யாருடைய மூஞ்சியும் நான் வந்து வெக்கப்படுத்தி காமிக்கணும், அதை பத்தி எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு அவசியமே கிடையாது. நான் கர்த்தருக்காய் செல்வ செழிப்பாய் என்ன செய்ய போறேன், வாழ. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அவருக்காய் ஐஸ்வர்யவானாக இருக்கவில்லை என்று சொன்னால் பிறகு அவர் பட்ட பாடுகள் எல்லாம் என்ன செய்துவிடும், வீணாய் போய்விடும். எல்லாம் அவர் பட்ட பாடுகள் வீணா போயிடும். ஆகவே அவருக்காக அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவானாய் செல்வ செழிப்பாய் என்ன செய்ய போகிறேன், வாழ போகிறேன். இயேசுவின் உள்ளத்தை திருப்திப்படுத்த நான் இந்த பூமியில் ஐஸ்வர்யவானாய் இருக்க போகிறேன். ஆமென். யாரெல்லாம் இயேசுக்காக இந்த பூமியிலே ஐஸ்வர்யவானா இருக்க போகிறீங்க, இயேசுவின் உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக, இயேசுவின் உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யவானா இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி. ஓ தேவனே, குறுக்கு வழியில, ஷார்ட்கட்ல நாங்கள் ஐஸ்வர்யவானாய் ஆக விருப்பப்படவில்லை ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே, உமது நாம மகிமைக்காக, உம்முடைய திட்டத்துக்காக, உம்முடைய நோக்கத்துக்காக நாங்கள் செல்வ செழிப்பாய் வாழ விருப்பப்படுகிறோம். உம்முடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக, நீர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த பூமியிலே உமக்காய் நாங்கள் செல்வ செழிப்பாய் வாழ விருப்பப்படுகிறோம். தகப்பனே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்து பலிப்பதாக ஆண்டவரே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் கல்வாரி சிலுவையின் மூலமாக பிள்ளைடைய வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக, எல்லா கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, எல்லா தரித்திரங்கள் மாறுவதாக, எல்லா லோன் பிரச்சனைகள் மாறுவதாக, எல்லா இஎம்ஐ பிரச்சனைகள் மாறுவதாக, எல்லா கந்துவட்டி பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே. அற்புதங்கள் நடப்பதாக. பிள்ளைகள் நீ சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை விசுவாசிப்பார்களாக ஆண்டவரே. ஓ மேலே எழும்புவார்களாக, நம்முடைய வார்த்தைகளை பற்றி கொள்வார்களாக. அவ்விதமாய் செய்கிறீராருக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.